என்ன காரணம்னா, ஒண்ணுமில்லையே, ஒருத்தர் வரிசையா கேட்டா நமக்கே என்ன வழக்கம்னா, அவர் கடைசியா கேட்டது உடனே நம்ம ஞாபகத்துல இருக்கும். அதனால சடக்குன்னு அதுக்கு பதில சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லையா? அதே போலத்தான் இங்கே சாலம்பனோபாயம், ஆலம்பனை எதை ஜபம் பண்ணி போய் சேரணும்னு தர்மபுத்திரன் கேட்டானோ இல்லையோ, அதுக்கு தான் முதல்ல தானும் தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அழகான விஷயமும் கூட. ஆக கேள்விகளை பத்தி கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர் மனவாசுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் தான் ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோத்திதா. ஜெகத் பிரபும், இது 6வது கேள்விக்கு பதில். இந்த கிரமத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல 6, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 2, அப்புறம் 1. இந்த வரிசையில தான் பதில் சொல்லியிருக்கார் பீஷ்மாச்சாரியர். அதுல முதல்ல 6வது கேள்விக்கு பதில் உரைக்கிறார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷா சததா உத்திதா. 1000 திருநாமங்கள் வாயோயாமல் சொல்லணும். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷா, புருஷன் சததோத்திதா, தன்னை தானே உயர்த்தி கொள்ள கடவன்னு சொல்றது. இது சம்சாரத்துல ரொம்ப முக்கியம். நம்மளை நாமளே இருக்கிற இடத்துல வசதிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையோ? நாம எந்த நிலையில இருக்கோமோ அடுத்த நிலைக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்படுவார்கள். இது வாழ்க்கையிலே அப்படிதான், வேலையிலே அப்படிதான், ஆன்மீகத்திலே அப்படிதான். புருஷ சததோத்திதா, எப்பவும் மேல மேல ஒசர்றதுக்கு ஆசைப்படணும். எப்படி ஒசருவோம்னா, முதல்ல ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா கொஞ்சம் வசதிப்போம், 20 நிமிஷம் பண்ணுவோம், கொஞ்சம் வசதிப்போம், அரை மணி பண்ணுவோம், கொஞ்சம் வசதிப்போம், 1 மணி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வசதிப்போம். சுவாமி 58 வயசு ஆயிடுத்து, வேலையெல்லாம் முடிஞ்சு படுத்து விட்டுட்டு வந்தாடுத்து, அதுவும் இப்பெல்லாம் ஏதோ கைகுலிக்கு போயிட்டு வா 45க்கு அனுப்பிச்சு வச்சு விட்றா, வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால நாம சங்கீர்த்தனம்னு சொல்லிக்கிறது வசதிக்கிறது இல்லை. என்ன ஆசைப்பட்டு வேணுங்கிற எண்ணத்தோட இதை செய்யணுமே தவிர வேற வேலை இல்ல சுவாமி இதை பண்ணிட்டேன்னு சொல்றது நம்ம உயர்த்தி கொள்வதே கிடையாது. ஆக புருஷா சததோத்திதா, தன்னை தானே எப்பொழுதும் உயர்த்தி கொள்ள கடவன். ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். யார பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்றார். ஜகத்துக்கே பிரபுவான தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவனான, அனந்தம் முடிவே காண முடியாதவனான புருஷோத்தமன், புருஷோத்தமனான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண வேணும். எப்படி? ஸ்துவன் நாம சஹஸ்ரேன, 1000 திருநாமங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப மேல பதிலா சொல்ல போறாரா, ஒரு பதில ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, நாம சாஸ்திரத்தால பண்ணுன்னு கடைசியில சொல்லி முடிச்சுட்டு இப்ப யுதிஷ்டனுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, எதால பகவான் அடையணும்னு கேட்டான். 1000 திருநாமங்களால் அடையணும்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் பீஷ்மாச்சாரியர். சொல்லியிருந்தா நம்ம கிடைச்சிருக்கவே கிடைச்சிக்கிறாது இந்த 1000 திருநாமங்களும். 1000 திருநாமங்களை சொல்லுன்னு யுதிஷ்டிரன் கேட்கவே இல்லை. எம்பெருமான் அடையறதுக்கு வழி சொல்லுங்கிறது மட்டும்தான் அவன் கேள்வி. நாம இருந்தா என்ன பதில் சொல்லிருப்போம் தெரியுமா? திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி போய் சேருன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். அப்ப அடுத்த கேள்வி, எந்த நாமத்தை வச்சு நான் சங்கீர்த்தனம் பண்றதுன்னு பிறக்கும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல பீஷ்மாச்சாரியர். நீ கேட்டது பெருமானை அடையறதுக்கு வழி. இந்த பதில் எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னொரு கேள்வி நீ கேட்க வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பதில். ஒரு கேள்வி நாம கேட்கிறோம், ஒருத்தர் நமக்கு பதில் சொல்றாருன்னா நான் அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன வழக்கம், நம்மளாவது உன் பேர் என்னன்னு கேட்போம். நமக்கு நம்ம பேர் என்ன இவருக்கு சொல்றது, இவர் என்ன தெரிஞ்சு பண்றது, நாம திரும்ப கேட்போம் உம்முடைய பேர் என்னன்னு முதல்ல சொல்லும். இவன் என்ன கேட்டோன்னு என் பேரை நான் சொல்லவே மாட்டேன். இவனுக்கு பயம், 1000 கடன், இவரை ஞானம் வந்து பேரை கேட்டுன்னு போட்டு இது எங்க போய் பிடிச்சுன்னு இவனுக்கு பயம். இப்போ அதனால திரும்ப கேட்கறான் உன்னுடைய பெயர் என்ன. தொலைபேசி அடிக்கும். சில பேருக்கு ரொம்ப தைரியம், எடுக்கச்ச தன் பேர் என்னன்னு சொல்லிட்டே எடுப்பா. சில பேர் என்ன கேட்பான்னா தாங்களே தான் எடுத்திருப்பா, ஆனா சொல்லவே மாட்டா. சாமி வெளியில போயிருக்காரு, நல்ல வேலை அப்படின்னு சொல்ல சொன்னாருன்னு இன்னும் சொல்லல. அந்த அளவுக்கு மட்டும் மாட்டாம பேசிட்டு இருக்கும் இல்லையா, தைரியம் இல்லையேன்னு அர்த்தம். எடுத்த உடனே நம்ம பத்தி நன்னா சொல்லிக்கணும். ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுல திரும்ப கேள்வி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. முதல்ல அடியான் கேட்டான், எங்க இருந்து வந்தி, மயிலாப்பூர்ல இருந்து வந்தேன், இதுக்காக வந்தி, சரசனாம சொல், இந்த மாதிரி தனித்தனியா கேட்க கூடாது. நீர் 6ன்னு கேட்டா 6 பேரு, வயசு, கோத்திரம், சூத்திரம் அத்தனை, எதுக்கு வந்தேன், எப்ப முடிக்க போறேன், ஏன் சொல்லிட்டு இருக்கேன், நீர் வருவீரா மாட்டீரா மொத்தத்தையும் கேட்டு முடிச்சோம். இப்படி சொன்னாதான் சொல்ற பதிலுக்கே ஒரு அழகு இருக்கும். அதைத்தான் இப்ப கடைபிடிக்கிறார். இந்த யுதிஷ்டிரன் முதல்ல கேள்வி கேட்டு விட்டானா, அதுக்கப்புறம் எங்கேயான யுதிஷ்டிரன் குறுக்க பேசினான்னு இருக்க பாருங்க, பேச்சுக்கு இடமே கிடையாது. இவன் கேள்வி கேட்டதோட சரி, சொல்ல வேண்டிய ஆச்சாரியன் அத்தனை தானே சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு இல்லையோ. அதுதான் அன்னியிலேருந்து நம்முடைய தர்மத்துக்கு இருக்கிற பெருமை. இந்த சிஷ்யன் கேட்கணும் கேட்கணும் இவ எதிர்பார்க்கவே மாட்டான்.
ஒரு கேள்வி கேட்டு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டா போறோம், மேல 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 தாங்களே அர்த்தத்தை வருஷித்து போறாள் இல்லையோ. இதைத்தான் ஆண்டாள் பாசுரத்திலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். நந்தகோபாலனுடைய குழந்தை கண்ணனை பற்றி எழுப்புகிறாள் ஆண்டாள். ஏற்ற கலங்கள், அந்த ஊர்ல பசுமாடுகள் இருக்கான், திருவாய்ப்பாடியில். கோகுலத்த பசுக்கள் எவ்வளவுன்னு எண்ணவே முடியாது. சின்ன குழந்தைகள் எல்லாம் வேடிக்கையா பேசிக்கும், ஆகாசத்துல இருக்கிற எத்தனை நட்சத்திரம்னு எண்ணவே முடியாது, இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டே போகும். கடைசியில சொல்லி இதெல்லாம் முடிஞ்சாலும் முடியலாம், கோகுலத்துல திருவாய்ப்பாடியில் இருக்கிற பசுமாடு கன்றுகளை மட்டும் எண்ணிடவே முடியாது. அத்தனை இருக்கும். கற்று கறவை கணங்கள் பல, கூட்டம் கூட்டமா எத்தனை கறவை கணங்கள். அது அத்தனையுடைய மடிக்கு கீழே பாத்திரத்தை கொண்டு போய் வைப்பாளாம். ஒரு தடவை மடியை தொட்டு விட்டா போறோம், பால் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் இடையர்கள் கறக்கவே வேண்டாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அது கொட்டி முடிச்சு பாத்திரம் தீர்ந்து படுத்து சுவாமி, மடியில பால் இன்னும் குறையவே இல்லை. எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்பேற்பட்ட பசுக்கள் இருந்து, இந்த பசுக்கள் வேற யாரும் இல்ல, நம்ம முனிவர்களும் மகர்ஷிகளும் ஆச்சாரியர்களும் தான். அவர்கள் தான் நம்ம கேட்டுட்டா போறோம். மேற்கொண்டு இவன் கேட்கறானா இல்லையா, ஆசை இருந்ததா இல்லையா, எந்த கவலையும் பட வேண்டாம். வந்து 7 நாள் சொல்லு 7 நாள் சொல்லுன்னு ஒரே கேள்விதான் பரீட்சித்து கேட்டான். சுகாச்சாரியர் மொத்தத்தை 7 நாளைக்குள்ள சொல்லியே முடிச்சு விட்டார். அவன் என்ன குறுக்க ஏதோ கேட்பனை தவிர அதுக்கு மேல இவனை எதிர்பார்த்த ஆச்சாரியர்கள் சொல்லுவதில்லை. அதே போலத்தான் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரன் ஒரு கேள்வி கேட்க 6 கேள்விக்கு பதிலையும் சொன்னார், 1000 திருநாமங்களையும் சொல்லி முடிச்சுட்டார். அது ஆச்சாரியர்களுக்கே இருக்கிற தனிச்சிறப்பு. நாம அவளுக்கு என்ன சமர்ப்பிக்கணும்னா 10 இல்லை 10000 இல்லை பழம் இல்லை பால் இல்லை, கேட்கறதுக்கு ஆசை இருக்குன்னு அவள் இடத்துல சொல்லிட்டோம்னா போதும். ஆசையை கொண்டுதான் ஆச்சாரியர்கள் கொடுப்பார்கள். பதில் சொல்றார், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சததோத்திதா. புருஷன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள கடவன்னார். உடனே சில பேர் நமக்கு சந்தேகம் வந்துடும், அப்ப பெண்கள் வசதிக்க கூடாதான்வா. புருஷ சத்ததோத்தியதான்னு தான் இருக்கு. இது எல்லா ஸ்திரீகளும் இப்ப சொல்றவாலும் சரி, அதே போல ஆண்கள் சொன்னாலும் சரி, புருஷ சத்ததோத்தியதான்னு சொல்றோம். சந்தேகம் வந்து அப்ப புருஷன் மட்டும்தான் சுவாமி நாங்க எதுக்கு வந்து கேட்கணும்? இப்ப அவ்வளவுதான், இந்த மண்டபமே கால்வாசியா படும். இப்போ இந்த புருஷ சத்ததோத்தியான்னு சொல்லிட்டு நாம் மீண்டும் இந்த இடத்த விட்டு வெளியில போட முடியுமா? அதனால அவ்வளவு சுலபத்துல இந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. புருஷன்னா ஆண் பிள்ளைங்கிற அர்த்தத்திலே இந்த சப்தம் இல்லை. புருஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புரீததி சேதே இதி புருஷா. புருஷன்கிறதுக்கு விக்கிரகம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்திலே, தாத்துவில இருந்தா அர்த்தம் பிறக்கும். புரீததி சேதே இதி புருஷா. இந்த கிருதய கமலத்துல நிறைய நாடிகள்லாம் இருக்கும். இந்த நாடி அத்தனை நம்முடைய பிரம்மரந்திரம் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்தின் வழியாத்தான் ஆத்மா பேதித்து கொண்டு கடைசியா மோட்ச மண்டலத்தை நோக்கி புறப்படும். அர்ச்சராதி மார்க்கத்துல ஜீவாத்மா கிளம்புறதோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு பிரம்மரந்திரத்தை உடைத்து கொண்டுதான் மேல போகும். அந்த உடைத்து கொண்டு போறச்சே சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி, 101 நாடியிலே 101வது நாடி சுஷும்னா நாடின்னு பேர். அந்த நாடிகள் அத்தனைக்கு அடிவாரம் நம்ம ஹிருதய கமலத்துக்கு பக்கத்துல இருக்கும். நாடிகள் அத்தனைக்கு முடிவு பிரம்மரந்திரத்திடத்துல போய் சேரும். இதுல எந்த நாடிய பிடிச்சுன்னு வெளியில வரானோ அதுக்கு தகுந்தாப்புலதான் போய் சேர வேண்டிய இடம் ஜீவாத்மாவுக்கு. சுஷும்னா நாடியில பிடிச்சா மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும். மத்த எந்த நாடி வழியா வெளியேறினாலும் மோட்சம் கிட்டவே கிட்டாது. அப்போ இந்த எல்லா நாடியினுடைய அடிவாரம் இருக்கா, உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு, வெளியில கிளம்பிட்டா வெளிச்சம் இருக்கும். ஆனா ஹிருதயத்துக்குள்ள எத்தனை இருட்டா போறது. அந்த இருட்டுல நாடிகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு படுக்கையில் இருக்கும் இல்லையோ, அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபத்தோட படுத்துட்டு இருப்பானா. புரீததி, இந்த புரீதத்து நாடி இருக்கே இந்த ஹிருதய கமலத்திலே, சேதே அந்த 101 நாடிக்கு அடிவாரத்துல படுத்துட்டு இருக்கிறபடியாலே புருஷன். இவ்வளவுதான் இந்த சப்தத்துக்கு அர்த்தமே தவிர இதனமும் மீசம் உழைத்தவன் அது இது பண்ணிருக்கிறவன் புருஷன்கிற அர்த்தத்துல புருஷ சப்தமே இந்த இடத்துல பிரயோகப்படலை. ஆத்மாவுக்கு புருஷன்கிற சொல்லி சொல்றது. புருஷ சத்ததோத்திதான்னா ஸ்திரீகள்லாம் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டான்னு தயவு செய்து தப்பா நினைச்சிட வேண்டாம். ஆத்மாக்கள் அத்தனை பேருமே உயர்த்தி கொண்டுதான் ஆகணும். ஆத்மாவை பார்த்தா இதுல ஸ்திரீயும் இல்லை புருஷனும் இல்லை எதுவும் இல்லை. வெளியில இருக்கிறவா மேடை பேச்சாளர்கள்லாம் பேசுவா சாதி 2 வேறில்லைன்னு. நாம சிவ அப்படி இல்லை, சாதி 1 வேறில்லை. ஜீவாத்மா ஒரே ஜாதி தான். இந்த ஜீவாத்மா அவனுக்கு அடிமைங்கிற ஒரே ஜாதி தான். அதுக்குள்ள ஆணாவது பெண்ணாவது அவனுக்கு அடிமைன்னு பாக்குறச்ச ஆணு அடிமை தான் பெண்ணும் அடிமை தான். இந்த பெண்கள் என்னமோ ஆண்களுக்கு அடிமைன்னு நினைச்சிருக்கோம். அடிமை உண்மை, 2 பேரும் சேர்த்த அவனுக்கு அடிமை. இதுதான் உண்மையை தவிர இதுல ஒத்தருக்கொத்தர் ஆறுக்கு அடிமைன்னு சொல்லிக்கொள்ள நாம் அத்தனை பேரும் ஒரே ஜாதி. உடல்ல பார்த்தா நிறைய ஜாதி, செயல்ல பார்த்தா நிறைய ஜாதி, ஆத்மான்னு தனித்து பார்த்தா ஒரே ஜாதி தான். புருஷ சத்ததோத்திதா, ஆத்மா தன்னத்தாலே உயர்த்தி கொள்ளுவன். யார ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பீஷ்மர் சாதிக்கிறார்.
ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். ஜகத்துக்கு பிரபுவ தியானம் பண்ணணும். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன 1000 திருநாமங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணி இப்ப விடாம 1000 சொல்லு 1000 சொல்லுன்னு 4 பதிலையும் சொல்ல போறார். கடைசியில 4 தடவை சொன்னேன் சொல்லிட்டுரா, நீ ரொம்ப இப்ப கவலைப்பட்டு இருப்பே, எப்படி சொல்லணும்னு தெரியாம சொல்றேன் கேட்டுக்கோ, விஸ்வம் விட்டும் வஷட்காரா என்ன ஆரம்பித்து மேல தான் உபன்யாசம் பண்ண போவார். அப்ப இது முதல்ல சொன்னது ஜெகத் பிரபும், ஜகத்துக்கே பிரபுவாவன குறித்து 1000 திருநாமம் சொல்லு. தேவதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனானவன குறித்து சொல்லு. அனந்தம் முடிவில்லாதவன குறித்து சொல்லு. புருஷோத்தமம் புருஷர்களுக்குள்ளே உத்தமன குறித்து சொல்லு. இந்த 4 சப்தத்துக்கும் உயர்ந்த அர்த்தம் காட்டினார்கள். ஜகத்துக்கு பிரபுன்னா ஜகத்துக்கு சுவாமியே எம்பெருமான் தான். என் அடியவனான எனக்கு என்ன வேலை தெரியுமா? என் எஜமானனுடைய பேரை விடாம சொல்றதுதான் என் வேலை. அவர் தான் எஜமானன்னு தெரிஞ்சுட்டேன்னா அப்புறம் என் பேரை நான் அவர் பேரை சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. அதனால ஜெகத் பிரபுவனுடைய திருநாமத்தை சொல்ல வேணும். தேவதேவம் நிறைய தேவர்கள்லாம் இருக்காரு. வருணன் இருக்கான், இந்திரன் இருக்கான், குபேரன் இருக்கார், பிரம்மா இருக்கார். தேவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காரு இல்லையோ. இந்த தேவர்களை ரொம்ப சிறந்தவர்கள் நாம நினைச்சுட்டு இருப்போம். நம்ம அவாதான் பலத்தை கொடுக்க போறதா நினைப்போம். எந்த தேவதையும் தானா பலத்தை கொடுக்கவே கொடுக்காது. இன்னாரை சம்ஹரிக்கிற கடவுளை ஏற்படுத்தி அந்தர்யாமியா இருந்துடுறான். இன்னாரை சிருஷ்டிக்கிற கடவுளை ஏற்படுத்தி அந்தர்யாமியா இருந்துடுறான். இன்னென்ன கடவுளர்களை இன்னென்ன இடத்துல நிறுத்தி ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருக்கும் தான் அந்தர்யாமியா இருக்கானோ இல்லையோ. ஆழ்வார் பாசுரத்துல சாதித்தார், அவரவர் தமதமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்னனரே. ஆழ்வாருடைய அழகான பாசுரம். அவளுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கலாம், அவரவர்கள் ஒரு கடவுளையும் தொழலாம். ஆனா கண்ணன் கடைசியா சொல்லிட்டான், ஆகாஷாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசத்திலேருந்து தண்ணீர் கீழே விழுந்தா வேற வழியே இல்ல, சமுத்திரத்தை நோக்கி தான் போயாகணும். இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லும் அரசாங்கம்னா, இல்ல அந்த தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் கட்டப்படுத்தி உன் வீட்டு கணத்துல விட்டுக்கோன்னு சொல்லும். இது அன்னைக்கு சொன்னது என்னன்னா, இதுக்கு இதோ நீங்க நிறைய செலவழிச்சு பண்ணி வேற வச்சிருக்கோம் இல்லையோ. எங்க மழை பெய்தாலும் உடனே அதை கொண்டு போய் நம்ம வீட்டு கணத்துல விழறாப்புலன்னு ரொம்ப பெருசா எல்லாரும் பேசுற ரொம்ப வாஸ்தவமான விஷயம். அதுல என்னன்னா, மழை பெய்தால் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து விடுறோம் இல்லையா. நம்ம மழை பெஞ்சா கணத்துல தண்ணீர் போய் சேரும்னா சாமி அதைத்தானே முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம். அது பெஞ்சுதுன்னா கண்டிப்பா தேருன்னு எங்களுக்கு தான் தெரியும் இப்போ. ஆனா செலவழிச்சு வைக்கணுமே தவிர மழை வர்றதா தெரியவே இல்லை. ஆகாசத்திலிருந்து தண்ணீர் கீழே விழுந்தால் யதாகச்சதி சாகரம் சமுத்திரத்தை நோக்கி போயாகணும். அதே போல சர்வதேவ நமஸ்காரா, எந்த தெய்வத்தை குறித்து நான் நமஸ்காரம் நமகான்னு சொன்னாலும், அது சிவனை குறித்து சொன்னாலும், பிரமனை குறித்து சொன்னாலும், வருணனை குறித்து சொன்னாலும், இந்திரனை குறித்து சொன்னாலும், ஆர குறித்து சொன்னாலும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. கேசவனான சிவன் நாராயணன் வாசுதேவனை குறித்தே சொல்லுங்கிறது சாஸ்திர சம்மதமான விஷயம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே. கைய தூக்கி சத்தியம் பண்றது இப்ப சாஸ்திரம். வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை தவிர சாஸ்திரமே கிடையாது. நான் தெய்வம் கேசவாது பரம், கேசவனுக்கு மீதூர்ந்த தெய்வமும் கிடையாது. ஆக கேசவனான கண்ணனே தெய்வம், கண்ணனே முழுமுதற் கடவுள். முதல்ல நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த ஜெகத் பிரபும் தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவன். நம்ம காட்டிலும் தேவர்களுக்கு வைபவம் இருக்கலாம், ஆனா அவனை பார்க்கச்சே இந்த எந்த தேவதைக்கு எந்த வைபவமும் கிடையாது. ஆழ்வார் சாதித்தார், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நமக்கு இந்த தேவதைகளுக்கு எவ்வளவு வித்தியாசமோ இந்த தேவதைகளுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அத்தனை வித்தியாசம். ஆக மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ தேவதேவம். அனந்தம், அனந்தம்னாலே ஒரு காலத்தாலோ இடத்தாலோ அவனை அந்தப்படுத்திடவே முடியாது. பெருமான அனந்தன் அனந்தன் நாம பேர் வச்சுக்கிறோம். அனந்த நாராயணன் பேர் வச்சுக்கிறாள் எல்லாரும். அனந்த பத்மநாபன், அனந்த நாராயணன், அனந்தன். இந்த பேருக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்தமற்றவன் சொல்லுவா. அந்தம்ங்கிறது 3 விதத்துலதான் உலகத்தில் இருக்கவே முடியும். ஒண்ணு காலத்தால் அந்தம், இல்ல இடத்தால் அந்தம், இல்ல ஒரு வஸ்துவினுடைய உருவத்தால் அந்தம். இந்த 3 மட்டும்தான் பார்க்கலாம். காலத்தால் அந்தம் ஆயிடுச்சு. 8:30 பார்த்துட்டோமா, 9 மணிக்கு முடிஞ்சு 9 மணிக்கு முடிஞ்சு காலத்தாலே அந்தம். இது முதல்ல காலத்தால வரமுறைப்படுத்தி விடலாம். தேசத்தாலே அந்தம். இப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் எனக்கு கண்ணு தெரியுது, அதுக்கு மேல 6 நின்று இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு கண்ணு தெரியல. இந்த எத்தாப்புல இருக்கிற வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு தெரியல. தேசத்தால் அந்தம். ஒரு இடத்தால இவ்வளவுதான் வரையறைப்படுத்திட்டோம். அதுக்கு மேல வஸ்துவால் அந்தம். இந்த கண்ணாடி கண்ணாடியா தான் இருக்க முடியும், மாலை மாலையா தான் இருக்க முடியும், துணி துணியா தான் இருக்க முடியும். துணி கண்ணாடியா முடியாது, கண்ணாடி மாலையா முடியாது, மாலை ஜமக்காலமா முடியாது. அப்ப இந்த வஸ்து இந்த உருவம் இவ்வளவுதான் ஆயிடுத்து இல்லையா. வஸ்துவால வரையறைப்படுத்தி உள்ளான், காலத்தால கோடு போட்டுள்ளான், தேசத்தால கோடு போட்டுள்ளான். உலகத்துல இந்த 3ஆல கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு கோட்டை போட்டு முடிச்சுடலாம். ஆனா பிரம்மம் எப்படி இருக்கும்? அனந்தம்.
காலத்தாலேயோ தேசத்தாலேயோ வஸ்துவாலேயோ ஒரு முடிவு சொல்ல முடியாம நீண்டிருப்பவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அதைத்தான் இங்க அனந்தன் சாதித்தார். அந்த நீண்டிருப்பவன்கிறதுனால என்ன அர்த்தம் கிடைக்கிறது தெரியுமா? அப்ப நான் எந்த திருநாமத்தை பேசினாலும் அது அவனைத்தான் சொல்லுங்கிற அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா இப்ப வஸ்து இது கண்ணாடி, இதை பார்த்து நாம இப்ப இந்த துணியை கொண்டு போத்தினாலும் இல்லையோ, இதை பார்த்த உடனே என்ன கண்ணாடி எவ்வளவு அழகா மஞ்சளா இருக்கு அப்படின்னு பார்த்து சொன்னா சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவா. என்ன சுவாமி